வணக்கம் பிரபுகளே, மீண்டும் ஒரு இனிய காலநிலையில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி. இன்றைய தினம் இங்கே வந்திருக்கின்றேன் என்றால், இயற்கை ரசிக்காதவர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் இயற்கையை ரசிக்கின்ற ஒரு தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்றைய தினமும் ஒரு இயற்கை நிறைந்த ஒரு சூழலுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்குற இடமெல்லாம் அழகிய பூக்களும் மரங்களும் நிறைந்த ஒரு இடமா இருக்கும். பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே இறைவன் படைப்புகளில் இவையெல்லாம் ஒரு போற்றத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இயற்கை எல்லா மனிதர்களும் ரசிப்பார்கள். இயற்கை ரசிக்காதவர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். பாருங்கள், இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதில் பாருங்க, மஞ்சள் கலர்ல பூவெல்லாம் பூத்து இவ்வளோ வடிவாக இருக்கு. இந்த நீர்நிலையை பாருங்க, இதுக்குள்ள எவ்வளோ மீன் நிற்கண்டு பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய பெரிய மீனெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. மீன்கள்ட்ட அளவை பாருங்க. இதெல்லாம் மீன்கள் எல்லாம் ஓடி தெரியுது, பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு. இதுக்குள்ள போட்டு மூடலாம் வந்தீங்கன்னு சொன்னால். இங்கே பாருங்கள், இந்த போட்டுலலாம் நாங்கள் வாடகை கொடுத்து வேண்டி இதுக்குள்ள பொழுதுபோக்காக ஓடிக்கொள்ளலாம். இந்த இடத்த இங்கே பார்க்க பாருங்க கூட வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க, ஒரு பியானோ ஒன்று இருக்கு. ரிலாக்ஸாக வந்து பியானோ வாசிக்க தெரிஞ்சாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து பியானோ வாசிக்கலாம். இதை பாருங்க, ஒரு குகை மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளால நாங்கள் பாற மாதிரி இருக்கும். பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். பாருங்க, இந்த இடத்தை பாருங்க. விடுமுறை தினங்களில் இந்த இடத்துல சரியான சனக்கூட்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுக்கு மக்கள் இங்கே தான் வருவினும். சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்க, இதில் ஒரு மேயப்படாத ஒரு வீடு இருக்கு. வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால், மனித வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்றதை காட்டுறதான ஒரு ஓவியம்தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. மிகவும் பிரபலமான ஓவியம். 1989ஆம் ஆண்டு இந்த சிற்பம் நிறுவப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி படிக்கட்டுகளால் ஏறி போய் கல்லுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக செய்திருக்கு. இப்படியே பார்த்து கொண்டு இந்த பக்கத்தால் அப்படியே நாங்கள் இறங்கி கொண்டு கீழே போனோம்னு சொன்னால், கீழே பாருங்க ஒரு வடிவான இடம் ஒன்று இருக்கு. பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க.
ஒரு பாலம் மாதிரி ஒன்று செய்திருக்கு. இந்த பாலத்தில் 2 பக்கமும் மரங்கள் எல்லாம் கொழுவி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு தாமரை குளம், சின்ன ஒரு குளம். இதுக்குள்ள தாமரை பூ எல்லாம் பூத்துருக்கு பாருங்க. இது எங்களோட ஊரில் இருக்கிற அந்த சம்புல்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த புல் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க. இதை சுற்றி பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இருக்கிறதுக்கு கதிரைகளும் இருக்கு. பாருங்க இந்த இடத்த பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. பாருங்க தாமரை குளம் உள்ள வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்தை பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த இடத்த பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. வடிவாக வெட்டி விட்டு இதில் பாருங்க சின்ன சின்ன காய்கள் இருக்குது. பார்க்க எங்கட ஊருண்ட கொய்யாக்காய் மாதிரி கிடக்கு.
கண்கோல செய்திருக்கு பாருங்க, எல்லாமே பூ மரத்தாலாம் செய்திருக்கு. நல்லது உறவுகளே, இன்றைய தினம் லவால் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த இயற்கை வளங்கள் மிக்க இந்த பகுதிக்கு உங்களை அழைத்து வந்து இவற்றையெல்லாம் காட்டியிருக்கின்றேன். சரி உறவுகளே, மற்றும் ஒரு காணொளியிலே உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன். வணக்கம் உறவுகளே.